தருமபுரி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் லஞ்சம் வழங்காத கிராம பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மாண்புமிகு அம்மா ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் சமமாக பணிகள் வழங்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் சரிவர பணிகள் வழங்கப்படுவதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்திற்குட்பட்டது பூகானஹள்ளி ஊராட்சி. இந்த ஊராட்சியின் கீழ் ஆச்சாரஅள்ளி, பூதிப்பட்டி, எர்ரப்பட்டி, கீழ் எண்டப்பட்டி, கீழ் கொள்ளுப்பட்டி, மேல் எண்டப்பட்டி, பொம்பராசம்பட்டி, பனங்கள்ளி ஆகிய 9 கிராமங்களில் சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 800 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பணிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எண்டப்பட்டி கிராமத்தில் மட்டும் 300 பேருக்கும், மற்ற கிராமங்களில் 80 முதல் 100 பேர் வீதம் 100 நாள் வேலை திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாண்புமிகு அம்மா ஆட்சியில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு அரசு திட்ட பணிகள் முறையாக நடைபெற்றதாகவும், தற்போதைய திமுக ஆட்சியில் சரிவர பணிகள் வழங்கப்படுவதில்லை என பூதிப்பட்டி கிராம பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் இந்த கிராமத்தில் 10 நபர்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்கப்படுவதாகவும், அந்த 10 பேருக்கும் 5 வாரங்கள் மட்டுமே பணிகள் வழங்கப்படுவதாகவும், அதற்கான கூலியும் சரிவர வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. 100 நாள் வேலைக்கான கூலிக்கு 200 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பெண்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். எங்களுக்கு முழுசும் அந்த 100 வேலை இந்த ஆட்சியில் கிடையாது. அம்மா ஆட்சியில் நாங்கள் முழுசாக அது பயனடைஞ்சுங்க. இந்த ஆட்சியில் சுத்தமாக எங்களுக்கு இல்லை. நாங்களும் எங்கேயோ பிட்டிஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தோங்க. யாருமே எங்களது எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிறவங்க இல்லை. 800 பேருக்கு இருங்க. நாங்கள் இந்த 5 ஊரில் 800 பேருக்கு இருங்க. அந்த 800 பேரில் 10 பேருக்கு தான் வேலை, மற்றவங்களுக்கு வேலை கிடையாதுன்றாங்க. ஏன்னு கேட்டால் கலெக்டர் உத்தரவு, இதில் லஞ்சம் கொடுங்க, 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏறி வேலை. போய் டெப்டி மேடம் கேட்டாங்க, கலெக்டர் கேட்டாங்க, வீடியோ கேட்டாங்க, வாட்ஸ்அப் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 100 நாள் வேலை திட்ட அட்டைகளை புதுப்பிக்க 100 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும், அது மட்டுமின்றி அட்டையின் வரிசை எண் மாறியுள்ளதாகவும், அதனை மாற்ற ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்றால் அங்கு அதிகாரிகள் 500 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அட்டைகளை மாற்றிக் கொடுப்பதாக 100 நாள் வேலை திட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா ஆட்சியில் 100 நாள் வேலை வழங்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் முற்றிலுமாக பணிகள் வழங்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டும் பெண்கள், பணித்தள பொறுப்பாளர் கேட்கும் லஞ்சத் தொகையை கொடுத்தாலும் பணிகள் வழங்குவதில்லை என பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளிடமும் கேட்டால், மாவட்ட ஆட்சியர்தான் ஒரு கிராமத்தில் 10 நபர்களுக்கு மட்டுமே பணி வழங்க வேண்டும் என்று கூறியதாக பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். எல்லா பஞ்சாயத்துலையும் தினமும் வேலை வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் பஞ்சாயத்தில் மட்டும் வேலையே கிடையாது. வேலை அப்படி மீறி வச்சாலும் 10 பேருக்கு மட்டும்தான் வேலைன்றாங்க. மீதி 800 அட்டை இருக்குது. அந்த 800 அட்டையில் 790 பேர் எந்த வேலை செய்யறது? வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதிமுக ஆட்சியில் நாங்கள் எல்லாருமே 100 நாள் பயனடைஞ்சுங்க வேலை செஞ்சு. ஆனால் திமுக ஆட்சியில் நாங்கள் வேலையே செய்யலை. கொடுத்தாலும் 20 நாள் கொடுக்குறாங்க. அந்த 20 நாளிலையும் நாங்கள் ஒரு அட்டைக்கு 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் ஏறி வேலை, 100 நாள் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சம் கொடுத்தும் வேலை இல்லை. பல முறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். அம்மா ஆட்சி காலத்தில் அனைவருக்கும் 100 நாள் வேலை வழங்கப்பட்டது போல் திமுக ஆட்சியிலும் அனைவருக்கும் சமமாக லஞ்சம் கேட்காமல் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.